பவர் ஏஜென்ட் என கூறி 30 லட்சம் மோசடி. நிலத்தரகர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி கிருமம்பாக்கம் அடுத்த ஈச்சங்காடு பகுதியை சேர்ந்தவர் கதிரவன். இவர் காட்டுக்குப்பத்தை சேர்ந்தவர். ரியல் எஸ்டேட் புரோக்கர் அபிமன்னன் மகன் லக்ஷ்மணன். அவரிடம் கதிரவன் காட்டுக்குப்பம் பாக்கியலட்சுமி நகர் பின்புறம் அமைந்துள்ள ஸ்ரீ கிருஷ்ணா அவென்யூவில் 4 பிளாட்டுகள் வாங்குவதற்கு முன்பணமாக ரூபாய் 29,52,000 கொடுத்திருந்தார். மேற்படி இடம் திண்டிவனத்தை சார்ந்த ஜலாம்சாந்த் சேட் மகன் வித்யாசாந்த் என்பவருக்கு சொந்தமானது. அந்த இடத்திற்குத்தான் பவர் ஏஜென்ட் என்று கூறி லக்ஷ்மணன் கடந்த 2018ஆம் ஆண்டு பணத்தை பெற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து 2 வருட காலங்களாக நிலத்தை பதிவு செய்து தராமல் இழுத்தடித்து வந்துள்ளார். இந்நிலையில் அவர் அந்த இடத்திற்கு பவர் ஏஜென்ட் இல்லை என்பது கதிரவனுக்கு தெரியவந்தது. பதறிப்போன கதிரவன் பணத்தை திருப்பி தருமாறு லக்ஷ்மணனிடம் கேட்டதற்கு அவர் தருவதாக கூறி இழுத்தடித்து வந்தார். இதனால் கதிரவன் இது குறித்து கிருமம்பாக்கம் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் இது சிவில் வழக்கு என்று கூறி வழக்கு பதிவு செய்யாமல் இருந்து வந்துள்ளனர். இதில் ரூபாய் 2 லட்சம் பணத்தை செக் மூலமும் மீதியை 27,52,000 ரொக்கமாகவும் கொடுத்துள்ளதால் முழு பணத்தை பெற்றுக்கொண்டதற்கு அவர் எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் இருப்பதாலும் தனக்கு தருவதாக சொல்லிய இடத்திற்கு தான் பவர் ஏஜென்ட் என கூறி மோசடியில் இருப்பதால் இது கிரிமினல் வழக்காகும் என்று கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி நிலத்தரகர் லக்ஷ்மணன் மோசடியில் ஈடுபட்டு இருப்பது உறுதியாக தெரிகிறது. எனவே இந்த புகார் குறித்து உரிய விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்து தர வேண்டும் என்று கிருமம்பாக்கம் காவல் ஆய்வாளருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன் பேரில் இன்று போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் லக்ஷ்மணன் மோசடியில் ஈடுபட்டது உறுதியானதை அடுத்து அவர் மீது கிருமம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.